கேரளாவில் 10க்கும் மேற்பட்டோருக்கு வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் விழிப்புடன் இருக்க மாநில சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. கடவுள் தேசத்தை படாத பாடுபடுத்தும் வைரஸ் தொற்றின் பின்னணியை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. கேரளா என்றாலே மிரட்டும் வைரஸ் காய்ச்சல் தான் பலருக்கும் கண்முன் வந்து செல்லும். அந்த அளவுக்கு நிபா வைரஸ், ஜிகா வைரஸ் என ஏதேனும் ஒரு வைரஸ் காய்ச்சல் அம்மாநில மக்களை படாத பாடுபடுத்தி விடுகிறது. தற்போதும் அம்மாநில மக்களின் அச்சுறுத்தலாக உருவெடுத்திருப்பதுதான் வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகள் என உலகின் பல்வேறு பகுதிகளை மிரட்டிய வெஸ்ட் நைல் வைரஸ் 1937 உகாண்டாவின் மேற்கு நைல் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. 2011 ஆண்டு இந்தியாவில் முதல் முறையாக கேரளாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. 2019 ஆண்டு மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவனும் 2022 திருச்சூரைச் சேர்ந்த 47 வயது நபரும் இந்த காய்ச்சலால் உயிரிழந்தனர். இந்நிலையில் கோழிக்கோடு, மலப்புரம், திருச்சூர், ஆலப்புழா உள்ளிட்ட மாவட்டங்களில் வெஸ்ட் நைல் வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெஸ்ட் நைல் வைரஸால் பாதிக்கப்பட்ட கியூலெக்ஸ் வகை கொசு கடித்த 20% பேருக்கு 3 முதல் 14 நாட்களுக்குள் காய்ச்சல், தலைவலி, உடல்வலி, குமட்டல் மற்றும் வாந்தி உள்ளிட்ட லேசான அறிகுறிகள் தென்படும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த வகை பாதிப்பை குணப்படுத்துவதற்கான மருந்துகள் இல்லை என்றாலும் இதில் உயிரிழப்பு மிகவும் குறைவு என்பதால் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறுகின்றனர். இந்த நோய் தொற்று ஏற்படும் பொழுது காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு, ஒரு மயக்க நிலை நமக்கு தோன்றும். இந்த மாதிரி ஒரு நோய் தொற்று சிம்டம்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கணும். கோடையை ஒட்டி தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு செல்பவர்களோ அல்லது தமிழ்நாட்டில் உள்ளவர்களோ முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் இருக்கும்படியும் தூய்மையாக இருக்கும்படியும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் இருக்கிறனால இந்த மாதிரி இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது உங்களை நீங்களே ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வெஸ்ட் நைலுக்கு ஒரு தனி இதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை இதுக்கான ஒரு வேக்சினோ இப்போதைக்கு கண்டுபிடிக்கல. ஸோ வெஸ்ட் நைல் வைரஸ்க்கு ஒரே வழி என்ன அப்படின்னா ப்ரிவென்ஷன். உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளணும். எதுலேருந்து தற்காத்து கொள்ளணும்? மஸ்கிட்டோ கடிக்காமல் நம்மளை தற்காத்து கொள்ளணும். அதுக்கான வழிமுறைகள் நம்ம எல்லாருக்குமே டெங்கு காலம், மலேரியா காலத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். முழுக்கை சட்டை, மஸ்கிட்டோ நெட்ஸ், மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ், தண்ணி தேங்காம பார்த்துக்கணும் உங்களை சுற்றி இருக்க இடங்கள்ல. ஸோ இது மூலமா வெஸ்ட் நைல் வைரஸ் உங்களை தாக்காம உங்களை நீங்க தற்காத்து கொள்ளலாம். அறிகுறி தென்பட்டால் உடனே மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற வேண்டும் என கூறும் மருத்துவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டோர் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த பலவீனமான உடலமைப்பை கொண்டவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் கொசுக்கள் உற்பத்தியாகும் இடங்களை கண்டறிந்து அவற்றை அழிக்க உத்தரவிட்டுள்ள மாநில சுகாதாரத்துறை நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் உஷாராக இருக்கும்படியும் மாவட்ட நிர்வாகங்களை எச்சரித்துள்ளது. வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல் பரவல் குறித்து மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் காய்ச்சல் அல்லது நோய் தொற்றின் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சத்துள்ள உணவு, உடற்பயிற்சி, போதிய ஓய்வு என உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவுடன் வைத்திருக்க வேண்டியது அவசியம் எனவும் கேரள மாநில சுகாதாரத்துறை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது.